ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைட் கோல் சேனல். இன்னும் ஃபியூ டேஸில் வரக்கூடிய அண்டர் கிராஜுவேட் CBT2 எக்ஸாமில் நம்ம என்னெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும், டூரிங் எக்ஸாம் எதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்ஆர்பி ப்ரொவைட் பண்ண மார்க் டெஸ்ட் லிங்க் மூலியமாக நமக்கு தெரிய வந்தது என்னென்னா, ஆர்ஆர்பி NTPC UG CBT2 எக்ஸாம் செக்ஷன் வைஸ் கிடையாது, மிக்சடு தான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ஆர்பி ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா SSC ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே செக்ஷன் வைஸ் டெஸ்ட்டு அட்டன் பண்ணியிருப்பாங்க. CHSL CGL எல்லாத்துலேயுமே அப்படி தான் இருக்கும். ஸோ அவங்கள நம்ம பீட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல விஷயம். நம்ம மிக்சடு டைப் ஆஃப் கொஸ்டினில் நிறைய ரயில்வே ஆஸ்பிரண்ட்ஸ் டெஸ்ட்டு போட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ எதை அட்டன் பண்ணணும் எதை அட்டன் பண்ணக்கூடாதுன்றது இவ்வளோ நாள் படித்து இந்த அளவுக்கு நீங்கள் ரீச் ஆனவங்க எல்லாருக்குமே தெரியும். அதுவே நம்மளுக்கு ஒரு மிக நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். அடுத்து எந்தெந்த சப்ஜெக்டில் எப்படி அட்டன் பண்ணலாம், எதுக்கு நம்ம ஃபோக்கஸ் கொடுத்து கடைசி நேரத்தில் பார்த்துட்டு போகணுன்றதை பற்றிலாம் பார்ப்போம். எக்ஸாம் பார்த்தோம்னா மொத்தம் 120 கொஸ்டின் 90 நிமிஷம், அதாவது 1.5 மணி நேரத்தில் நம்ம எழுதி ஆகணும். ஜென்ரல் அவேர்னஸ் தான் இருக்கிறதுலே வெயிட்டேஜ் அதிகம், 50 கொஸ்டின்ஸ். மேக்ஸ் ரீசனிங் 35. இதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்மளுக்கு மேக்ஸ் ரீசனிங்காக தான் இருக்கணும். இந்த 70 கொஸ்டினில் கண்டிப்பாக 65 to 70 போட்டே தீரணும். அது எந்த மாதிரி கொஸ்டினாக இருந்தால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஈஸி கொஸ்டினாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஈஸி டு மாட்ரேட் லெவலாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த 65 to 70 போட்டிருக்கணும். அதில் அக்யூரசி 95% மெயின்டைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வெற்றி உறுதியாகிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இந்த ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்தளவு இதில் நம்ம மோஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுற டாபிக்ஸ் அப்படின்றத எப்பவும் போலேயே நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதுலேயுமே நம்ம மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நான் எப்படி சொல்கிறேன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் இதை தனியாக பிரிச்சுக்கோங்க, ஸ்டாட்டிக் தனியாக பிரிச்சுக்கோங்க, அடுத்து மற்ற சப்ஜெக்ட்ஸ் இதை தனியாக பிரிச்சுக்கோங்க. இதில் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் வைஸ் வாங்க, அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸுமே நம்ம எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும், நம்ம எதை ஃபஸ்ட்டு பார்த்தா நல்லது, எதில் ரிப்பீட்டடாக கேட்பாங்க அப்படின்றதையும் பார்ப்போம். இதில் நீங்கள் கண்டிப்பாக எந்தவித தவறுமே இல்லாமல் 65 to 70 அட்டன் பண்ணி 95% மெயின்டைன் பண்ண பாருங்கள். இந்த 50 கொஸ்டினுக்கு நீங்கள் எதெல்லாம் படித்து தயாராகணும், எதில் ஃபோக்கஸ் கொடுத்துருக்கணுன்றதை அடுத்து பார்ப்போம். ஜென்ரல் அவேர்னஸ்னு போட்டு என்னென்னமோ எழுதியிருக்கே, இது என்னன்னு பார்க்காதீங்க, ஒன்றுமே இல்லை. இது நம்ம நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிறது தான். நோட்டிஃபிகேஷனில் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு என்ன டாபிக்ஸ் படிக்கணும்னு கொடுத்துருக்கிறது தான். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு புரிய வரும். கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் கேட்குறாங்களா இல்லையா, ரீசெண்டாக நடந்த இன்சிடென்ட்ஸ், அதுக்கு காரணம், அது எல்லாமே வந்துட்டு தான் இருக்குது. அதுவும் கேட்குறாங்க. கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் டியில் முதற்கொண்டு இந்த ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் அது ரிலேட்டடாக உள்ளதும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. நம்மளுக்கு கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் எல்லாத்துலேயுமே IPL WPL உமன்ஸ் ப்ரீமியர் லீகு, அப்புறம் அத்லெட்டிக்ஸ் ரிலேட்டடாக உள்ளது எல்லாமே வந்துட்டு தான் இருக்குது. கரெக்டாக அவங்க ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் படி கொடுத்துருக்கப்படியே போங்க. ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், அப்போ அந்த டெம்பிள்ஸு புக்ஸு கேட்டுக்கிட்டு இருக்காங்களா, அது லிட்ரேச்சரும் அதே தான், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் ரிலேட்டட். மானுமெண்ட்ஸ் அண்ட் பிளேசஸ் இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது. ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் லைஃப் சயின்ஸ் அப் டு 10th. ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். இதுலேயே நீங்கள் ஃபஸ்ட்டே பாருங்கள், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ன்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா இதுலேயும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா காந்தியன் ஏரா, காந்தி சம்மந்தப்பட்டதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். அதாவது மாடர்ன் இந்தியா நான் சொல்கிறேன். ஹிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு மாடர்ன் இந்தியா படிங்க, 2வது மெடிவல் படிங்க, 3வது ஏன்ஷியன் படிங்க. அடுத்து சோசியல் அண்ட் எக்கனாமிக் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா அண்ட் வேர்ல்டு, இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், கான்ஸ்டியூஷன் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம். பாலிட்டியை பொறுத்தளவு ஆர்டிகல்ஸ், அமெண்ட்மெண்ட்ஸ், ஷெடியூல்ஸ், இது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்குறதும் பார்த்துக்கணும். இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்ஸும் பார்த்துக்கணும். அப்புறம் அப்படியே பாருங்கள், ஜென்ரல் சயின்டிஃபிக் அண்டு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இன்க்ளூடிங் ஸ்பேஸ் அண்ட் நியூக்ளியர் ப்ரோக்ராம், இந்த சேட்டிலைட் ரிலேட்டடு, அப்புறம் நாசா இஸ்ரோலாம் பண்ணக்கூடிய ரெக்கார்ட்ஸ், இது இப்போ வரை கேட்டுட்டு தான் இருக்காங்க. இது வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம நோட்டிஃபிகேஷனில் கொடுத்தது தான், அப்படியே இப்போ வரைக்கும் அது ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்குது. இதுவே நிறைய பேர் வாட்ச் பண்ணாமல் நம்ம லெத்தாஜிக்காக எது படிக்கிறோமே தெரியாமல் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க எடுக்கிற கண்டென்ட்டே ஃபஸ்ட்டு இது தான், நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிறது தான். அடுத்து பாருங்கள், UN அண்டு அதர் வேர்ல்டு இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன், இது இல்லாமல் கொஸ்டினே இருந்திருக்காது. கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டில்
ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸு இல்லை யூஎன் ஹெட் குவார்ட்டர்ஸு இல்லை ஆரம்பித்த இயரு இல்லை அவங்க போட்ட மீட்டிங்கு இப்போ முதற்கொண்டு குரூப் டியில் இந்த சம்மிட்ஸ் யூஎன் ஜென்ரல் அசம்பிளி போட்ட சம்மிட் எப்போ G7 சம்மிட் எப்போ அப்படிலாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதுதான் அதர் வேர்ல்டு ஆர்கனைசேஷன் இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸு. என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் கன்சர்னிங் இந்தியா அண்ட் வேர்ல்டு அட் லார்ஜ் இதுவுமே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் டியில் இந்த ஏதாவது டெத்து மேஜர் என்விரான்மெண்டல் ஹசார்ட் நடந்ததெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறதுக்கு காரணம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்கோல் சேனல்லையே கம்ப்யூட்டருக்குன்னு 3 PDF அவைலபிளாக இருக்குது. அப்ரிவேஷன் ஷார்ட்கட் கீ எல்லாமே. அது போக நீங்கள் கம்ப்யூட்டரில் என்ன தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னா பேசிக்ஸ் நார்மலாக எக்ஸல் அப்புறம் MS வேர்டு இதெல்லாம் ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குது பவர் பாயிண்ட்டு என்னென்ன இருக்குது என்னென்ன கீக்கு என்ன யூஸு அதை நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் டாஸ்க் பாரில் என்ன இருக்குது ஃபைல் மெனுவில் என்ன இருக்குது என்னன்றதெல்லாம் தெரிஞ்சுருக்கணும். காமன் அப்ரிவேஷன்ஸ் இதுவுமே நம்ம கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டாக நிறைய ஷிஃப்ட்டில் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இன் இந்தியா, இந்தியன் எக்கனாமியில் நீங்கள் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அண்டு இப்போ பட்ஜெட் ரிலேட்டட் பார்த்தீங்கனாலே போதுமானது. ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் ஆஃப் இந்தியா அண்டு வேர்ல்டு, அதாவது வேர்ல்டில் ஃபஸ்ட்டு அண்டு ரீசெண்டாக ஏதாவது ரெக்கார்ட் மேக்கிங் பண்ணியிருந்தாங்கன்னா அதெல்லாம் பார்த்துக்கணும். ஃப்ளாக்ஷிப் கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இதான் ஸ்கீம்ஸ், ஃப்ளாரா அண்ட் ஃபானா நேஷ்னல் பார்க்கு வைல்ட் லைஃப் சென்ச்சுரி அது சம்மந்தப்பட்டது, பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியா இது ஜென்ரலாக நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்றத அடுத்து பார்ப்போம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங் பொறுத்தளவு மேக்ஸில் சிம்பிளிஃபிகேஷனில் ஆரம்பித்து எல்லா சாப்டருமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் ஃபார்முலாவை இப்போ லாஸ்ட் மினிட் ரிவிஷனில் எல்லாமே தெளிவுபடுத்திட்டு போங்க. ஃபார்முலா எதுவுமே விட்டுருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு ரீசன்ட் எக்ஸாம்ஸ் இப்போ லாஸ்ட்டாக நடந்த கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமில் கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணிட்டு போயிருக்கணும். அப் டு மாட்ரேட் லெவல் வரைக்கும் நம்ம தயாராகிருக்கணும். இப்போ டஃப்பான கொஸ்டின் வருது அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ணவே வேணாம். ஃபஸ்ட் டைம் ரொட்டேஷனில் எல்லா கொஸ்டினும் பார்த்தது போக கடைசி இருந்தால் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். டஃப்பான கொஸ்டினாக இருக்குது கண்டிப்பாக கால்குலேட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் அதை விட பாருங்கள். அதுதான் நம்மளுக்கு இங்கே சரியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரீசனிங்கில் கண்டிப்பாக பசில்ஸ் தான் நிறைய வரப்போகுது. பசில்ஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஸ்ட்ரக் ஆனீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கான டைமிங்கும் பார்ப்பீங்க, கொஸ்டினையும் பார்ப்பீங்க, உங்களுக்கு வெக்ஸ் ஆயிரும். ஸோ பசில்ஸ் நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கன்னாலே ரீசனிங் கண்டிப்பாக நல்லா பண்ணிடுவீங்க. ரீசனிங் பற்றி மேக்ஸிமம் பிரச்சனை இருக்காது. ஏன்னா நீங்கள் ரெகுலராக அந்த ஃப்ளோவில் வர்ற கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது. புதுசாக எதுவும் பெருசாக வரப்போகிறதில்ல. மேக்ஸிமம் இதில் நல்ல ஸ்கோர் வச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு செலெக்ஷன் கன்ஃபார்ம் ஆயிரும். நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தான் 65 to 70 கண்டிப்பாக வாங்கியே தீரணும். இதில் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தளவு லாஸ்ட் 1 year கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அதுலேயுமே ரீசெண்டாக உள்ளது நல்லா பார்த்துருக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு கொடுங்க. ஸ்போர்ட்ஸ், அவார்ட்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸு, ஸ்பேஸ் டெக்னாலஜி, ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ் டெக்னாலஜி. இது போக நம்மளுக்கு வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர்லேட்டிவ்ஸ் ஃபஸ்ட்டு ஃபார்மோஸ்ட்டாக ஸ்டேட்ஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க வச்சுருப்பாங்க அதெல்லாம் இருக்கும். அப்புறம் இண்டெக்ஸ் ரேங்கிங்கு இதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. கரண்ட் அஃபேர்ஸில் மேக்ஸிமம் ஏரியா இது இல்லாமல் இருக்காது. நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரிக்கு பார்த்தா மாடர்ன் இந்தியா அதுவுமே காந்தி ரிலேட்டட் நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு மெடிவல், அப்புறம் ஏன்ஷியன் பாருங்கள். ஏன்ஷியன்லையுமே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அப்புறம் புத்திசம், ஜெயினிசம் அது ரிலேட்டட் டாபிக் தெளிவுபடுத்திக்கோங்க. மெடிவலில் பார்த்தீங்கன்னா இந்த டெல்லி சுல்தானேட் அது சம்மந்தப்பட்டது. அப்புறம் ரிப்பீட்டட் ஒய்சிடி கொஸ்டின் அதை எடுத்து 4 ஆப்ஷனை வச்சு அதில் என்னென்னதெல்லாம் கொஸ்டின் வந்திருக்குது அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி படிங்க. வேறு இதில் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த வார்ஸில் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த ஜோதிபா பூலே ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க, அப்புறம் சுவாமி விவேகானந்தா ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அது அவங்க லெட் பண்ண வார்ஸு மூமெண்ட்ஸ் இது எல்லாமே ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டின் இல்லாமல் இருக்காது. ஜியாகிரஃபினாலே ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடி இருந்து சொல்கிறதான் மேப் ஸ்டடி. மேப் மூலியமாக ஆல்ரெடி நான் முன்னாடி இருந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக மேப் ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. அது மூலியமாகவே நீங்கள் மினரல்ஸ் எது எது எங்கே விளையுது இருக்குது, வெஜிடேஷன், மான்சூன் அண்ட் கிளைமேட்டு,
சாயில், எந்தெந்த சாயில் எங்கெங்கே இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் லொக்கேஷன், அதாவது லேட்டிடியூட் அண்டு லாங்கிடியூட் லொக்கேஷன் ஆஃப் இந்தியா அண்டு வேர்ல்டு அட் லார்ஜுன்ற சம்மந்தப்பட்டது எல்லாமே பார்த்துருக்கணும். இதுவுமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காம்படிட்டர்ஸ் எல்லாருமே கவர் பண்ணக்கூடியது என்னவாக இருக்கும்? சிம்பிளாக யோசிங்க. எல்லோரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ ரீசன்ட் 2 உள்ள கொஸ்டின்றதுனால கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட் இது 2லேயுமே CBT 1 வந்த கொஸ்டின், அப்புறம் கிராஜுவேட்டில் CBT 2 நடந்த கொஸ்டின், இதை எடுத்து அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. நீங்களுமே அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க நம்மளை விட லீடு வைக்கவே முடியாது. அவங்களுக்கு நம்ம காம்படிட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். எந்த இடத்துல ஒரு நல்ல ஆர்ஆர்பி ஆஸ்பிரண்ட் லீடு வைப்பாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன், இந்த இடத்துல தான் கண்டிப்பாக லீடு வைக்க முடியும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் முன்னாடி இருந்தே ஃபாலோ பண்ணி படிக்காமல் வந்தவங்க எல்லாருமே லேக் ஆகிற ஏரியாவாக இருக்கும். அதை தெளிவாக நம்ம ஃபஸ்ட்லேருந்தே அஃபேர்ஸ் க்ளோடு நான் படிங்கன்னு சொல்லியிருந்தேன். அஃபேர்ஸ் க்ளோடு அண்டு நம்ம ரயில் கோல்டில் போடுற டாப் 50 CA, இது 2மே வச்சு நீங்கள் படிச்சிருந்தீங்க. நம்ம இப்போ வரைக்கும் போடுற ரிவ்யூஸ் அப் டு குரூப் டி அண்டு அதர் அனலைசிஸ் வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். கரண்ட் அஃபேர்ஸில் எதை ரயில்வேல ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, எதை படிக்கணும்னு. அதை வச்சு படிச்சிருந்தாலே நீங்கள் இந்த இடத்துல லீடு வச்சிடலாம். மற்றபடி நீங்கள் படிக்கிற ஐடியான்றது ரீசன்ட் 2 ஆஃப் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டினை வச்சு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேராக பாருங்கள். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் படிங்க. அடுத்து சயின்ஸை பொறுத்தளவு நம்மளுக்கு சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க, CBSE அப் டு 10th. ஆனால் நம்மளுக்கு எக்ஸாமில் போன CBT 2 கிராஜுவேட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி தான் வந்த மாதிரி சொன்னாங்க. சில ஷிஃப்ட்லாம் 3 கொஸ்டின் கூட தான் வந்திருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக நம்ம இதை ஒதுக்கவே முடியாது. அந்த 3 கொஸ்டின் கூட நம்மளுக்கு திருப்பு முனை ஏற்படுத்தலாம். இதுக்கு நீங்கள் பெட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ரீசன்ட் குரூப் டி கொஸ்டின்ஸில் சயின்ஸில் எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, அதுக்கான ரிவ்யூஸ் அண்டு அவங்க கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் இப்போ ரீசன்ட் 2ல் என்ன மாதிரி அவங்க மைண்ட் அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக நியூமரிக்கல்ஸ் பார்க்காம போயிடாதீங்க. இப்போ கொஸ்டினை கஷ்டமாக வைக்கணும், சயின்ஸில் நம்ம டெப்த் ஏற்றணும்னு நினச்சா அவங்க நியூமரிக்கல்ஸில் டிஸ்ட் வைக்கலாம். ஸோ இது நம்மளுக்கு டேர்னிங் ஏரியாவும் அமையலாம். சயின்ஸை வெயிட்டேஜ் கம்மி தானேன்ட்டு அப்படியே விட மட்டும் செஞ்சிடாதீங்க. அடுத்து பாலிட்டியில் ஆர்டிகிள்ஸ், ஷெடியூல்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டியூட்டிஸு, அடுத்து OICT அண்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அண்டு ரீசன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ், இது சம்மந்தப்பட்ட எல்லாமே பார்த்துருக்கணும். இதுவுமே நீங்கள் பழைய OICT அண்டு ரீசன்ட் கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் கொஸ்டின் எல்லாமே பார்த்துருந்தீங்கனால பெட்ரு. சயின்ஸ்க்குமே அதே தான், கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டும் பார்த்துட்டு குரூப் டிக்கானதையும் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் அந்த குரூப் டியில் உள்ள கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக ஏதாவது உங்களுக்கு இங்கே ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். எக்கனாமிக்ஸ், இந்த சிலபஸில் தான் நம்ம என்ன படிக்க ஏது படிக்கனே தெரியாது. நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த 5 இயர்ஸ் பிளான், 5 இயர்ஸ் பிளான் வந்து 12 இயராக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க 12 டைம்ஸாக. அது அப்புறம் இதில் இந்த இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷன் சம்மந்தப்பட்ட பேசிக் டேர்ம்ஸ், இதுலேயுமே ரிப்பீட்டடாக OICTயில் கேட்கக்கூடிய விஷயங்கள். சேம் திங் கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டில் இவங்க என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதில் 4 ஆப்ஷன் என்ன இருக்குது, அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கனாலே சேம் உங்கள் காம்படேட்டர் அண்டு ஈவன் நார்த் இந்தியன் பீப்புளுமே இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதை தாண்டி புதுசாக அவங்க படிச்சுட்டு அதில் அவங்க லீடு வைக்கிறான்னு நினச்சாலுமே எப்படி கொஸ்டின் வரப்போகுதுன்னு அவங்களாலே தெரியாது. அவங்களுக்குமே மைண்டு இதில் தான் இருக்கும். இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கனாலே போதுமானது. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். இதெல்லாம் மஸ்ட்டு ஃபோக்கஸிங் ஏரியா, மற்றதும் கண்டிப்பாக ஆனால் படிச்சிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் நம்மளுக்கு கிராஜுவேட் CBT 1 அண்டு கிராஜுவேட்டில் CBT 2, அண்டர் கிராஜுவேட் CBT 1, இதில் நடந்த கொஸ்டின்ஸ் அதை எடுங்க. அண்டு ஆப்ஷன்ஸ் அதை ரிலேட்டடாக வச்சு எல்லாமே படிக்க பாருங்கள். இதுவுமே நம்ம சேனலில் 3 PDF அவைலபிளாக இருக்குது நம்ம ரயில் கோல்ட் டெலகிராம் சேனலில். அதில் அப்ரிவேஷன், ஷார்ட்கட் கீ எல்லாமே கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக பார்த்துட்டு போயிருங்க. இதுவுமே நம்மளுக்கு நிறைய பேர் மிஸ் பண்ணக்கூடிய டாபிக். கம்ப்யூட்டரில் 1-2 கொஸ்டின் தானே வரப்போகுதுன்னு அசால்ட்டாக போவாங்க. ஆனால் ஒரு கீ காம்பினேஷனில் சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டு வந்துடுவோம். அந்த சில்லி மிஸ்டேக்ஸ் நடக்கக்கூடிய இடம் இந்த கம்ப்யூட்டர். ஸோ அதை நம்ம விடவே கூடாது. அதுவும் நல்லா பார்த்துட்டு போயிடணும். ஸ்டாட்டிக் ஜிகே பொறுத்தளவு நம்மளுக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய நேஷ்னல் பார்க்கு,
சாங்சுரி, மானுமெண்ட்ஸ் அண்டு பில்டர்ஸ், அது ஹிஸ்ட்ரி அண்டு ஸ்டாட்டிக்காகவும் கன்சிடர் பண்ணலாம். முக்கியமாக இப்போ ஸ்ட்ராட்டஜிக்கில் எந்த மாதிரி இறங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ்லேயே ஸ்டாட்டிக் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக ஒரு கூடங்குளம் பற்றி நடந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த கூடங்குளம் எங்கே இருக்குது, எந்த ஸ்டேட்டில் இருக்குது, அந்த மாதிரி இப்போ கேட்குறாங்க. ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ஸ்டாட்டிக் ஜிகேவுக்கும் இப்போ தயாராக இருக்கணும். இந்த மாதிரி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இப்போ நடந்து முடிஞ்ச கிராஜுவேட் CBT 2க்கான எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்திருந்தது. அதை வச்சு பார்க்குறப்ப எந்த மாதிரி அளவுக்கு நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கணும், எந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்றதை நான் சொல்கிறேன். இந்த டிப்ஸில் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம், நம்ம கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்றது மொதல் விஷயம் நான் சொல்லிடுறேன். கட் ஆஃப் கண்டிப்பாக கூட தான் இருக்க போகுது. என்ன ரீசன் அப்படின்னா, வேக்கன்சி நம்மளுக்கு கம்மி, அதுவே காம்படிஷன் இப்போ பயங்கரமாக ஏறிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் கிராஜுவேட் CBT 2 அட்டன் பண்ணவங்களையுமே நிறைய பேர் அண்டர் கிராஜுவேட் CBT 2 கிளியர் பண்ணியிருக்காங்க. அவங்களுமே இதை அட்டன் பண்ணுவாங்க. ஸோ கட் ஆஃப் எவ்வளோ கூடும் அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. நம்ம இவங்களை காம்படேட் பண்ணி முன்னாடி வர்றதுக்கான விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்பீடு ப்ளஸ் அக்யூரசி ப்ளஸ் எஃபிஷியன்சி, இது தான் இங்கே ரோல் ப்ளே பண்ண போகுது. ஒரு கொஸ்டினுக்கு இன்னொரு கொஸ்டினுக்குமே கேப் 1 நிமிஷம் எடுத்தீங்கனாலே மாட்டிக்கிடுவீங்க. ஏன்னா 120 கொஸ்டின்ஸ் 90 மினிட்ஸ். நீங்கள் 90 மினிட்ஸ் ஒவ்வொரு மினிட்டில் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணால் கூட 90 மினிட்ஸ் தான், 90 கொஸ்டின்ஸ் தான் போடவே முடியும். அப்போது நம்மளுக்கு ஸ்பீடும் இது வரைக்கும் நம்ம பண்ணதில் நல்லா ப்ராக்டிஸ் இருக்கணும், அக்யூரஸியும் மெயின்டைன் பண்ணி ஆகணும், எஃபிஷியன்சியும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம ஜெயிக்க முடியும். இங்கே இதில் இந்த ஸ்பீடை பொறுத்தளவு நீங்கள் ஒரு கொஸ்டின் போயிட்டு இருக்கீங்க, 1 டைம் 2 டைம் ரீட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் வரல அப்படின்னா தயவு செஞ்சு அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அந்த 1 மார்க்கை இழக்கிறதுக்கு நீங்கள் யோசித்து கடைசியாக உங்களுக்கு 100 to 120 கொஸ்டின்ஸில் ஈஸியான கொஸ்டின்ஸ் நிறையா வச்சுருப்பாங்க. அங்கே இந்த 1 மார்க்குக்கு பதிலாக அங்கே நீங்கள் 5 மார்க் கூட நினச்சா ஏற்றலாம். இங்கே ஸ்ட்ரக்கப்பாகி உட்காந்து 100 கொஸ்டின் வரைக்கும் பார்த்து 100 to 120 நிறையா விட்டு வேலையே கிடைக்காம போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த 100 to 120 ஆன்சர் கீ வந்தப்போ பார்ப்பாங்க, பார்த்துட்டு இதில் நிறையா தெரிஞ்சிருந்ததே இந்த இடத்துல நான் விட்டுட்டேனே அப்படின்னு நினைப்பாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் இதுக்கு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றது. மார்க் டெஸ்ட் நிறையா போட்டிருந்தீங்கனாலே இந்த அனுபவத்தினால நீங்கள் வந்துடுவீங்க. இருந்தாலும் எக்ஸாம் டைம் இந்த மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக நடக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். நீங்கள் ஒன் சர்க்கிள் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி மாடலில் வேறு கொஸ்டின் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக மைண்ட் ஆக்டிவேட் ஆகி நம்ம தப்பு விடக்கூடிய கொஸ்டின், யோசிச்சுக்கிட்டு இருந்த கொஸ்டின், ரிவ்யூ கொடுத்த கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணிடலாம். இன்னொன்று, நீங்கள் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருக்கீங்களா, இல்லை அட்டன் பண்ணியிருக்கீங்களா, அட்டன் அண்ட் ரிவ்யூன்ற மாதிரி கொடுத்துருக்கீங்களான்றதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இதுலேயுமே நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது உண்டு. நெக்ஸ்ட்டு, இப்போது நீங்கள் இந்த கட் ஆஃப் இந்த விஷயம் இதெல்லாம் பற்றி ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். கிராஜுவேட் CBT 2 நம்மளுக்கு நடந்தது. இதில் 20 to 25 கொஸ்டின் ஜென்ரல் அவேர்னஸில் கஷ்டமாக இருந்துச்சு, டஃப்பு அப்படின்னே சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்மளுக்கு இப்போ உள்ள நிலைமையை பாருங்கள். இதில் 90 மார்க்ஸ் இருந்தால், அதாவது அவுட் ஆஃப் 120க்கு 90 மார்க்ஸ் இருந்தால் வேலைன்ற லெவலில் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ 80 to 82லேருந்து 85, அதாவது 82 to 83 அரவுண்டு 83 கிட்ட தான் கட் ஆஃப் வந்திருக்கு ஓபிசிக்கெலாம். அப்போது இந்த ஓபிசிக்குன்றது நான் சொல்கிறது டைப்பிங் போஸ்ட்டுக்கு. இது கண்டிப்பாக கூட ஏறி ஒரு 90 கிட்ட வருதுன்னு வச்சுக்கோங்க. 90ன்றது கண்டிப்பாக ஒரு செக்யூர் பண்ணக்கூடிய மார்க்கு, ஒரு போஸ்ட்டு செக்யூர் பண்ணுறதுக்கான மார்க்காக இருக்குது. மினிமம் மார்க்ஸ் ஃபார் செக்யூரிங் எ ஜாப் இன் கிராஜுவேட் CBT 2 எவ்வளோனா 90 கிட்ட இருக்குது. அப்போது ஒரு 30 மார்க் தான் நம்ம அந்த இடத்துல விடுற மாதிரி இருக்குது. அதில் 20 to 25 ஜென்ரல் அவேர்னஸில் கஷ்டமாக இருக்கிறத நீங்கள் அப்படியே இந்த 25 மார்க் விட்டிங்கன்னாலும் மேக்ஸ் ரீசனிங்கில் ஒரு 2-3 வேணால் நீங்கள் தப்பு விட்டுக்கலாம். அதை அப்படியே எடுத்தால் மட்டும்தான் ஜாபை செக்யூர் பண்ண முடியும். ஸோ எந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்குது, எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை பார்த்துக்கோங்க. எங்கேயும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சொல்ல வர்ற விஷயம் இதுதான். இதுக்கு நீங்கள் இப்போ நீங்கள் எடுத்தோடனே இந்த டிப்ஸை வச்சு நீங்கள் டக்குன்னு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றது முடியாத காரியம்தான். உண்மைதான். நீங்கள் இது வரைக்கும் போட்ட மார்க் டெஸ்ட்டு அண்ட் நம்ம இந்த சொன்ன விஷயங்கள் எங்கேயாவது உங்களுக்கு ஒரு இடத்துல ஹெல்ப் பண்ணணும். எக்ஸாமில் ஒரு இடத்துல நீங்கள் ஸ்ட்ரக் ஆனீங்கன்னாலுமே மூவ் ஆன் ஆக பாருங்கள். அதுதான் நிறைய பேரோட வாழ்க்கையவே மாற்றிருக்கு. இந்த ஸ்கிப்பிங் எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஏன்னா நீங்கள் நிறைய மார்க் டெஸ்ட் போடுறப்ப அந்த கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 70% அட்டெம்ப்ட் கரெக்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒன்லி 30% அட்டெம்ப்ட் கரெக்டுன்னு இருக்கும். அந்த 30% அட்டெம்ப்ட் கரெக்ட் அப்படின்ற மாதிரி இருக்க கொஸ்டின்லாம் நம்மளுக்கே தெரியும், மாடரேட் டு டஃப் லெவல் கொஸ்டின். அதை நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணாதீங்க.
அதுதான் நான் சொல்ல வர்றது. அந்த 100 to 120 முடிச்சுட்டு ரிட்டர்ன் வர்றப்போ அந்த 1 மார்க்குக்கான வழியை தேடுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு அங்கே ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லெட்ஸ் ட்ராக் அண்ட் கிராக். ஃபார் மோர் வீடியோஸ், லைக், share and subscribe to our Rail Gold channel.